Welcome back to the next session on overcoming anger. கோபத்தை மேற்கொள்வது எப்படி என்ற டீச்சிங் போன செஷன்லேருந்து இது கண்டினியூ பண்ணுறோம். கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர் ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில் என்ற தொடரிலே நாம் படிக்கின்ற பாடம் இது. ஆண்டவர் நமக்கு இதுவரை உதவி செய்து வருகிறார். May the Lord help us even as we deal with this very unhealthy, relationship destroying, negative emotion called anger, a dangerous emotion. மிகவும் ஆபத்தான இந்த கோபம் என்ற உணர்வை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். அதை இப்பொழுது அழிப்பதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சார்ல்ஸ் ஸ்விண்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பைபிள் டீச்சர், அவருடைய லிட்டில் புக்லெட் ஆங்கர் என்ற ஒரு லிட்டில் புக்லெட்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் வாசிக்கிறேன். தமிழ்லையும் அதை நிச்சயமாக சொல்லுவேன். பி பேஷண்ட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆங்கிலத்தில் வாசித்து விடுகிறேன். அவர் எழுதினது ஆங்கிலத்தில், தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். Anger can begin with mild irritation. சின்ன எரிச்சலில் கோபம் துவங்கும். Which is nothing more than perhaps an innocent experience of being upset. பிடிக்கவில்லை என்ற ஒரு உணர்வு, இதுதான் ஆரம்பம். Anger can begin with mild irritation, which is nothing more than perhaps an innocent experience of being upset. A mild feeling of discomfort. ஒரு சின்ன ஒரு அசௌகரியம், பிடிக்கவில்லை என்ற ஒரு சின்ன ஒரு உணர்வு, ஒரு சின்ன எரிச்சலில் துவங்குகிற ஒரு உணர்வு. Which is brought by someone or something. ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு நபர் மூலமாக அது உங்களுக்கு நேரிடுகிறது. Then anger can turn from irritation to indignation. சின்ன எரிச்சலில் துவங்குகிற இது ஒரு பழிவாங்கும் எண்ணமாக, ஒரு பிடிவாத குணமாக அது எழலாம். Then anger can turn from irritation to indignation, ஒரு உள்ளான ஒரு உணர்வு. Which is a feeling that something must be answered. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆதங்க எழுச்சி உணர்விலே. There must be avenging of that which is wrong. ஏதாயிலும் ஒரு நீதி இங்கே செய்யப்படணும் என்ற ஒரு ஸ்ட்ராங் உணர்வு. But both irritation and indignation can go unexpressed. இந்த சின்ன எரிச்சலோ அல்லது இந்த உள்ளான இந்த பிடிவாத குணம், பழிவாங்கும் எண்ணம் என்ற இந்த உணர்வோ ஒருவேளை வெளியிலே அது வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. If not dealt with, if this emotion is fed continuously, indignation leads to wrath. இது கோபம் என்று விஸ்வரூபம் எடுக்கும். இதை நாம் சரியாக கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால், and wrath never goes unexpressed. இந்த கோபம் இது வெளிப்படாமல் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை. Psychologists tell us that wrath is a strong desire to avenge. பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இந்த கோபம். Then as it increases, anger becomes fury, மூர்க்கம். Irritation, indignation, wrath, fury. கொதிக்கும் ஒரு உணர்வு, மூர்க்கம், கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிற ஒரு நிலை. The word suggests violence, even a loss of emotional control. The last phase of anger is rage. Irritation, indignation, wrath,
fury, rage. Obviously, rage is the most dangerous form of anger. ஆத்திர ஆதங்கம் உணர்வின் உச்சக்கட்டம், கோப உணர்வின் உச்சக்கட்டம். நல்ல கவனிங்க. 2 categories of anger. 2 விதமான கோபம். ஒன்று reactionary anger, இன்னொன்று லைஃப் டாமினேட்டிங் anger. ஒன்று மாறுதர கோபம், வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களின் நிமித்தம் that triggers an anger. இன்னொன்று வாழ்வை ஆட்டிப்படைக்கும் ஒரு கோபம். ரியாக்ஷனரி ஆங்கர், இது ஏதாவது ஒரு சம்பவத்தின் நிமித்தம் அல்லது ஏதாவது ஒரு நபரின் செயலின் நிமித்தம் அல்லது நமக்கு யாராகிலும் தீங்கு இழைக்கின்ற ஒரு வேளை, நீங்க கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போறீங்க, அந்த ஷாப்கீப்பர் ரூடா உங்ககிட்ட பேசுறாரு, யூ கேன் கெட் இன்டு an argument. இதெல்லாம் இன்சிடென்டல் ஆங்கர் அல்லது ரியாக்ஷனரி ஆங்கர். சம்பவ சூழ்நிலை கோபம் அல்லது மாறுதர கோபம். பாஸ் ஒரு அன்ஃபேர் அக்யூசேஷன் உங்க மேல வைக்கிறாரு. வாழ்க்கை துணை உங்களோடு கூட ஒரு காரியத்துல ஒத்துழைக்கல, கார் ஸ்டார்ட் ஆகல. See, all these things can bring irritation and anger. இது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு என்ற ஒரு காரியம் இருக்குதே, அது நிறைவேறாத நேரம். All these represent a disappointment of expectation. The greater the disappointment, the greater the anger. இந்த மாதிரி கோபம் ரொம்ப நேரம் இருக்காது, அப்படியே வரும் போகும், ஒரு நாள் இருக்கும், மிஞ்சு போனா கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டா சண்டை போடுறோம், கோவப்படுறவங்க அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி விலக்கி அந்த கூட இருக்கிறவங்கள தனியாக கூட்டு போயிடுவாங்க தெரியுமா. வேற ஏதாகிலும் ஒரு காரியம் செய்த பிறகு அது அப்படியே அடங்கிரும். பட் ரெண்டாவது ஒன்று இருக்குதே, லைஃப் டாமினேட்டிங் ஆங்கர், வாழ்வை ஆட்டி படைக்கும் கோபம், கசப்பான வேர் என்று சொல்லப்படுகிற காரியம். A bitter root of stifled anger which runs through all one's thoughts and actions. அதாவது நீங்க இமோஷனலா வெளிப்படுத்தல, உள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறீங்க, அப்படியே ஒவ்வொரு நேரமும் அதை அடக்கி 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 உள்ளேயே அது வேர் விட்டு கொண்டு இருக்கிறது. often present in close relationships, between parents and children, between husband and wife. அம்மா அப்பா நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனாலே சுய வெறுப்பு வரக்கூடும். செல்ஃப் ஹேட்ரட் கேன் கம் ஃப்ரம் பேரண்டல் ரிஜெக்ஷன். அது உண்மையா இருக்கலாம், அம்மா அப்பா உண்மையாவே வெறுக்கலாம், அல்லது பெர்செப்ஷன் லெவல்ல நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அம்மா அப்பா உண்மையா வெறுக்கல. வாழ்க்கையில சில காரியங்களுக்கு பதில் தெரியாமலேயே ஏன் 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 ஆண்டவர் மேல, அப்புறம் மனிதர்கள் மேல, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மேல அன்எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர், பட் உள்ள அப்படியே பொங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். நெருங்கின ஒருவர் இறந்து விட்டார், காரணம் டாக்டர் ஏதோ சரியா ட்ரீட் பண்ணல, அல்லது நீங்க ஜோமன் நீங்க ஆண்டவர் கேட்கல. இந்த மாதிரி காயத்தில் இருக்கிறவர்கள் லைஃப்ல நிறைய பேரை ஹர்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கையில இந்த ஒரு உணர்வு அவர்களை வளர விடாமல் வாழ விடாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அழிக்க ஆரம்பிக்கும். இப்ப ஒரு கேள்வி, நீதியுள்ள கோபம் என்று ஆரம்பத்தில் சொன்னேனே, இஸ் தேர் a thing called righteous anger? கோபப்படணும், அது பரவாயில்ல, இந்த காலத்தில் கோபம் தான் பட்டு ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ். எபேசியர் 4:26, Ephesians 4:26, be angry and do not sin. Be angry and do not sin. கோபப்படு ஆனால் பாவம் செய்யாதே. ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு ஆவேசம்,
ஐ ரிப்பீட், ஆவிக்குரிய ஒரு மனிதன் கோபத்தை உடையவன், நீதிக்காக போராட வேண்டும் என்று நினைக்கிறவன், ஆனால் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் தன்னை வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆவேசம். ஆங்கர் அண்டர் த ஸ்பிரிட்ஸ் கண்ட்ரோல். இதுதான் சாந்தம், இதுதான் ஜென்டில்னஸ். மோசே கோவப்பட்டான் தான், ஆனால் அவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கோவப்பட்டார், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. Righteous anger. The Bible does not teach that we are never to become indignant. It instead addresses drawing the line between what might be called righteous and unrighteous anger, and between controlled expression of such. Jesus is said to be gentle and lowly in heart. சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் என்று இயேசுவை குறித்து மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். Yet at one point the hardness of the people's hearts caused him to such grief. He looked around them with anger. மார்க் 3:5. ஜெபாலயத்திலே அவர் பிரவேசித்த பொழுது சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவன் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார். கொஞ்சம் பேர் ஓய்வு நாளில் இயேசு வந்து போதிக்கும் பொழுது அங்கே ஒருவன் சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் அவனை சுகமாக்கினால் இன்னைக்கு அவரை விடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷன் நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஹீலிங் நடந்துருச்சு, இப்ப அவர்களுடைய உணர்வுகள் தெரியும், அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல he looked around them with anger. இயேசு ஒருத்தருக்கு சுகம் அளிக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த மனதுருக்கம் இல்லாமல் சுகம் ஆக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்கள் மேலே இவர் கோபப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. யோவான் 2:15 அவர் அந்த சாட்டை எடுத்து அந்த தேவாலயத்துல அந்த சுத்திகரிப்பின் செயலில் ஈடுபட்டார் என்று வாசிக்கிறோம். ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள்ளான ஆவேசம். மார்க் 3:5 நாம் வாசித்தோமே. மார்க் 3:4 நாம் வாசித்தோமே தமிழ் பைபிள்ல. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் கோபப்பட்டார். ஆனால் பரிசேயர்கள் அதே அதிகாரத்துல 6 மத்தேயு 3:6 உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியாரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். கவனிங்க, இவர் கோவப்பட்டாரு, ஆனா பாவம் செய்யல. ஆனால் இங்க அந்த பரிசேயர்கள் கோவப்பட்டு கொலை செய்கிறதற்கு பிளான் பண்றாங்க. Can you see the difference? The two different angers. யாத்திராகமம் 32:19 அங்கே மோசே இறங்கி வருகிறான். மலையிலிருந்து கீழே வந்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 32:19 மக்கள் விக்கிரக ஆராதனை கண்ணுக்குட்டி செய்து இருக்கிறதை பார்த்து அந்த கற்பலகை போட்டு உடைத்தான். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. That was righteous anger. ரெண்டு சாமுவேல் 12:5 தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அப்படியே அவன் அநீதி என்று சொல்லி கொந்தளிக்கிறான். ஆக்சுவலா தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தாவீதினுடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அதை சொல்லுகிறான். டபுள் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்களா? மற்றவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது தாவீது வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரு, தனக்குன்னு வரும் பொழுது இல்ல. லூக்கா 15:28-32 மூத்த மகன் வெளியில இருந்து கோவப்பட்டானே, அது ரைச்சியஸ் ஆங்கரா?
No. Selfish anger. யோனா 4 அதிகாரம் 4 வசனம். யோனா கோபப்பட்டாரே, அது சரியான கோபமா? இல்லை. அது சுயநலம் அடிப்படையிலான கோபம். தேவன் நோக்கத்தின் அடிப்படையில் கோபப்படுறது, ஆனா கண்ட்ரோல்ல இருக்கிறது. அது ரைச்சியஸ் ஆங்கர். ஆமென். சரி, சாந்தம் என்ற காரியத்தை பார்க்கலாம். இது ஆவியின் கனியில ஒன்று. கலாத்தியர் 5 அதிகாரம் 22 23 வசனங்கள். It is described as one of the fruit of the spirit. எப்படி தாழ்மை என்பது பெருமைக்கு எதிரானதோ அதே போல சாந்தம் என்பது கோபத்திற்கு எதிரான ஒரு காரியம். சாந்தம் என்பது பலவீனம் அல்ல. We should know that meekness is not weakness. It is strength. It is good character. It is the fruit of the spirit. It is Christ-likeness and a godly virtue. தாழ்மை என்பது பலவீனம் அல்ல. சாந்தம் என்பது ஒரு பலவீனம் அல்ல. சாந்தம் என்பது ஒரு கோழையினுடைய தன்மை அல்ல. தாழ்மை என்பதும் ஒரு கோழையினுடைய தன்மை அல்ல. இதெல்லாம் தெய்வீக சுபாவங்கள். சாந்த குணம் உள்ளவன் ஒரு ஏமாளி அல்ல. ஒரு பயந்து பதுங்கும் பூனை அல்ல. The meek man is not a human mouse, afflicted with a sense of his own inferiority. தாழ்வு மனப்பான்மையினால் அவன் உள்ளவன் அல்ல. சாந்த குணம் உள்ளவன் ஒரு ஏமாளி அல்ல. ஒரு பயந்து பதுங்கும் பூனை அல்ல. Rather, a meek person may be in his own moral life as bold as a lion and as strong as Samson, but he has stopped being fooled about himself. He has accepted God's estimate of his own life. He knows he is weak and helpless as God has declared him to be, but paradoxically he knows at the same time that he is in the sight of God of more importance than angels. In himself nothing, in God everything. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு கோழை அல்ல இவன், தைரியசாலி. சாந்த குணம் உள்ளவர்கள் என்றால் அப்படியே அமைதியா பூனை போல இருக்கிறவங்க நினைக்காதீங்க. இவங்க ஸ்ட்ராங்கா சிங்கத்தை போல சில நேரத்தில் கர்ச்சிப்பார்கள். but they can be still meek. பைபிளிலே 2 பேர் தான் சாந்த குணம் உள்ளவர்கள் என்று சாட்சி உண்டு. மத்தேயு 11:28-30 இயேசு. என்னாகும் 12 அதிகாரத்துல மீரியாம், ஆரோன் ஆகியோர் காரியத்துல ஆண்டவரே இறங்கி வந்து சாந்த குணமுள்ளவன் இவனைப் போல வேறு யாரும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆமென். Christian attitude toward anger. கிறிஸ்தவர்கள் இந்த கோபம் என்ற காரியத்தை எப்படி கையாள வேண்டும்? கோபப்பட தாமதமாய் இரு என்று நீதிமொழிகள் 14:17 சொல்லுகிறது. Proverbs 14:17 says, be slow to anger. Be quick to listen, slow to speak and slow to becoming angry. யாக்கோபு 1:19 நீதிமொழிகள் 14:17 கோபப்படு, ஆனால் கோபப்பட தாமதமாயிரு. Let's read those 2 scriptures. Proverbs chapter 14 and verse 17. நீதிமொழிகள் 14:17. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். A quick-tempered man does foolish things, and a crafty man is hated. The advice is be slow to anger. யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். So be slow to anger is Bible advice for Christians. கிறிஸ்தவர்களுக்கு சரி கோபப்படணுமா, உடனே
அதை ரியாக்ட் பண்ணிடாதீங்க. சரி, நாளைக்கு நம்ம இதை டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுங்க. டுமாரோ see how is your emotion and then see if you need to be still angry. மிகவும் கோவப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நான் கடிதம் எழுதினேன். சிங்கப்பூர் தேசத்தில் பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் மிகவும் நேசிக்கிற மிகவும் மதிப்பிற்குரிய ஒரு லீடர். அவரு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துல அவருடைய அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் எனக்கு பிடிக்கல. அவரு ஒன்று எஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை நோ சொல்லியிருக்கலாம். பட் ஒரு மாதிரி ரொம்ப சேஃபா ப்ளே பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் மிகவும் கோவப்பட்டு ஒரு 7-8 பக்க கடிதத்தை அவருக்கு எழுதிட்டேன். எழுதிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சீனியர் பைபிள் காலேஜில், நான் 2 இயர் கோர்ஸ் தான் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இவன் வந்து ஏற்கனவே சீனியர் படித்து முடித்து பாஸ்டராக இருக்கிறவன், அவன் வந்திருந்தான். அப்போ டின்னர் கூட்டு போனான். அந்த லெட்டரை எழுதி வச்சிருந்தேன். அவங்கிட்ட அந்த லெட்டரை காமிச்சேன். அவன் ஃபுல்லாக படித்து பார்த்தான். அவன் சொன்னான், நீ ஒன்று பண்ணு, உன்னுடைய உணர்வுகளெல்லாம் கொட்டிட்ட, நாளைக்கு இதை போஸ்ட் பண்ணாதேன்னா. ஏன் போஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லுன்னு. இல்லை, நீ எழுதுனது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் ஒரே ஒரு காரியம் உனக்கு சொல்கிறேன், நீ அதை ஃபாலோ பண்ணு. ஒரு வாரம் அவசரப்படாத, இந்த லெட்டர் அப்படியே வச்சிரு. இந்த மண்டே போஸ்ட் பண்ணாமல் அடுத்த மண்டே போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னான். 2-3 நாளுக்குள்ளே எனக்குள்ள எழுதினது தப்பான காரியம், அவ்வளோ வேகமாக நான் எழுதக்கூடாது என்ற உணர்வு எனக்கு வந்தது. நான் ஒரு வாரம் வரைக்கும் பொறுத்திருந்து அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது தட் வாஸ் கம்ப்ளீட்லி, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிக்கக்கூடிய அளவுக்கு நான் வார்த்தைகளை கொட்டியிருக்கிறேன் என்று தெரிந்தது. அந்த லெட்டரை கிழிச்சு போட்டேன். See, that was a very good godly advice. You want to do something in anger, just wait for 24 hours. Amen. Some things can just wait even for a few hours. And some things, if not urgent, can wait even for a few days. Amen. கோபப்பட தாமதமாயிரு. That is a word of wisdom from James. யாக்கோபின் புஸ்தகத்திலிருந்து, அது தேவனுடைய ஞானம். அடுத்து எபேசியர் 4:26, in your anger do not sin. நீ உன்னுடைய கோபத்தில் என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. சங்கீதம் 4:4, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். Don't express your anger immediately. Hold it, consider it, assess it, and then if needed express it. Amen. So எபேசியர் 4:26, சங்கீதம் 4:4, இது ரெண்டும் சொல்லுகிறது கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. நீதிமொழிகள் 14:17, யாக்கோபு 1:19 கோபப்பட தாமதமாய் இரு என்று சொல்லுகிறது. எபேசியர் 4:31 என்ன சொல்லுகிறது? பவுல் என்ன சொல்லுகிறார்? Get rid of all bitterness, rage and anger, brawling and slander, along with every form of malice. கோபத்தை களைந்து போடு. ஒரு சட்டையை கழட்டி போடுறது போல கழட்டி போட்டு. ஆமென். சாந்தத்தை தரித்துக்கொள். வேற ஒரு சட்டையை எடுத்து போடுறது போல நீ அப்படி, இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ அதை செய். ஆமென். ரைட். இப்ப having really looked at anger from various perspective, கோபத்தை குறித்து பல கோணத்துல நாம் வேதத்திலிருந்து பார்த்த இந்த நிலையில, how to overcome this poisonous emotion, dangerous emotion, இந்த ஒரு ஆபத்தான இந்த உணர்வை எப்படி மேற்கொள்வது? How to overcome this emotion? Number 1,
எந்த சூழ்நிலையிலும் trust God. Don't take things in your own hands. Develop a trusting attitude towards God. Don't get tensed or stressed. Stress leads to anger. Just cool down. Learn to trust God and be cool. Don't let circumstances dictate your peace. Let a life of prayer determine your peace. திருப்பி சொல்றேன். Don't let circumstances dictate your peace. Let a life of prayer determine your peace. பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்களுக்கு வரும். Do not be anxious. Don't get stressed, which leads to anger. But come to God in prayer. Trust Him. இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, நான் கோபப்படுகிறதுனால ஏதாவது நடந்தா பரவாயில்ல. It only makes things worse. Vengeance belongs to God. பைபிள்ல போட்டு தெரியுமா? பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Don't try to take revenge. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. Because if you just quieten yourself and rest well, மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படி வர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள் யாராவது இருந்து அவங்க கிட்ட அதை மனசு திறந்து பேசிட்டீங்கன்னா, then you come to the real situation. Develop a trusting attitude towards God. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். அந்த சூழ்நிலையில தேவனை பாருங்கள். See God in that crisis or in that situation. யோசேப்பு கோபப்படவே இல்லை. எவ்வளவு நடந்துச்சு அவனுக்கு. He maintained a clean spirit. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. Make room for God's wrath. You don't exhibit any form of wrath in any relationship. யாரோடும் கூட நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் விரும்பாமல், ஆண்டவருடைய கோபாக்கினை வரட்டும், ஆண்டவருடைய பழிவாங்குதல் இருக்கட்டும், விட்டுருங்க. There is a God who's watching everything. ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற தெளிவு நமக்கு உண்டாகட்டும். இரண்டாவது, first develop a trusting attitude towards God. இரண்டாவது, develop a thankful heart again towards God.
ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4 மறுபடியும். அதாவது உங்களுக்கு தேவன் கொடுத்த காரியத்திற்காக, என்ன பொறாமை, பெருமை, கம்பேரிசன் கோபத்தை ட்ரிகர் பண்ணும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே காயின் காரியத்தில் நாம் பார்த்தோம், சவுலின் காரியத்தில் பார்த்தோம் இல்லையா? நமக்கு தேவன் கொடுத்த காரியங்கள் போதும், தேவன் எனக்கு அளந்து கொடுத்தது போதும் என்ற அந்த ஸ்தோத்திர இருதயம். Be thankful to God. Develop a trusting attitude towards God, developing a thankful heart towards God. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். Contentment will not lead to jealousy. மூத்த மகன் இளைய மகனோடு கூட தன்னை கம்பேர் பண்ணுகிறான், கோபம் வருகிறது. ஆமென். தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். பயக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 5:44-45. Try to practice that. It can be tough, but try to have a biblical response to life's difficult circumstances. வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் அப்படி வரும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய அந்த வேதாகம போதனைக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். May the Lord help you. Amen. உடனே வெற்றி வந்துரும், எப்பொழுதும் உடனே ஓவர் நைட் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துரும் நான் சொல்லல. பட் ஆனா எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் என்பதை நீங்கள் பிப்ளிக்கலா புரிந்து கொள்வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அதை குறித்து பேசலாம் நிதானமாக, பட் டேக் டைம், டோன்ட் ரஷ். சம்பந்தப்பட்ட நபரோடு பேசணுமா பேசலாம், பட் நாட் இம்மீடியட்லி. வெயிட், லெட் திங்ஸ் கூல் டவுன் அண்ட் லெட் எவ்ரிபடி கெயின் பெர்ஸ்பெக்டிவ். ஆமென். டெவலப் அ ட்ரஸ்டிங் attitude towards God. தேவனை நம்புகிற ஒரு மனப்பான்மை, அவருடைய சர்வ ஆளுகை. இரண்டாவது, டெவலப் அ தேங்க்ஃபுல் attitude towards God. ஸ்தோத்திர இருதயம். எனக்கு தேவன் கொடுத்தது இதுதான், இதுல நான் திருப்தி அடைவேன், யாரை போலும் இருக்கிற ஆசைப்பட மாட்டேன். அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, ஏற்றுக்கொள்ளப்படட்டும். என்னுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறதா, ஏன் என்று நான் அலசி ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்வேன். நான் கொன்றது குறைவு, அவன் கொன்றது அதிகம்னு சொல்றாங்களா, பரவாயில்ல. எனக்கு தேவன் கொடுத்த காரியத்திற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை விட வேறு யாராவது வெற்றியாய் சில காரியங்களை செய்தால் பரவாயில்ல, கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் பி இன் காம்படிஷன், பி தேங்க்ஃபுல். மூன்றாவது, develop a serving attitude towards others. Thankful attitude towards God, trusting attitude towards God, serving attitude towards people. ஆண்டவருடைய ஆளுகை மேல நம்பிக்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது மனிதனோடு உள்ள காரியம், மனிதனுக்கு சேவை செய்வேன். என்னை குழியில போட்டவங்க தான், ஆனா நான் இப்பொழுது அவர்களுக்கு சேவை செய்ய நான் ஆண்டவராலே உயர்த்தப்பட்டிருக்கிறேன். நான் பழி வாங்க மாட்டேன். அது யோசிப்பு. Develop a serving attitude. Do not have a demanding attitude. Do not be self-centered. Do not fight for your rights. Just keep serving. Amen. Let God take control. Hallelujah. Right? Still a few practical tips to overcome anger. இன்னும் சில நடைமுறை ஆலோசனைகள். யாராவது உங்கள் மேல கோவப்பட்டா அதை பர்சனல் அட்டாக்கா எடுத்துக்கிடாது. கவுண்டர் ரியாக்ஷன் ஆங்கர் வேண்டாம். Some people might get angry with you. சம்டைம்ஸ் பீப்புளுக்கு வந்து யார் மேல கோவப்படும், அவங்க சூழ்நிலை மேல கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த நேரத்தை குறுக்க போனீங்கன்னா உங்க மேல கோவப்பட்டுருவாங்க. Don't take it personal. When situations, உங்களை கோவப்படுத்துற சூழ்நிலைகள் வரும், ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில்
கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகுங்கள். டோன்ட் ரியாக்ட். Do not see somebody's anger as a personal attack on you. You may not be the real cause at all. Therefore, do not react. Deal with issues. Don't get personal. சப்ஜெக்டிவா ஆயிருவோம். சில காரியத்துல நம்ம என்னதான் சொல்றாங்க. நீங்க ஒரு 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 பொதுவான காரியத்தை பேசினா கூட என்னதான் பத்தி பேசுறாங்க. See, people, இந்த செல்ஃப் அப்சஸ்ட் பீப்புள், இல்ல பாஸ்டர் அது என்ன வச்சுதான் சொன்னார் தெரியுமா, உனக்கு என்ன மனசுல வச்சுதான் அவர் பேசினாரு தெரியுமா, நான் ஹர்ட் ஆயிட்டேன், இந்த ஹர்ட் ஆயிட்டேன். என்னதான் டார்கெட் பண்றாங்க, ஆல்வேஸ் ட்ரைங் டு பிளே த விக்டிம் கார்டு. Always think people around you are villains. If people don't do what you want and what you like, you see them as villains. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் செய்கிறதுக்கு ஆளு சுத்தி சாண்டா கிளாஸ் மாதிரி ஆளுங்க தான் இருக்கணும் உங்களுக்கு, இல்லையா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுற ஆள் இருக்கணும். நீங்க தான் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு அப்படியே ஜாலரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்பயும் கூஜா தூக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க சுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருக்கிற ஆட்கள் அதிகம் காயப்படுவார்கள். They are self-obsessed people. They are people who want to be served by others. They are ego-puffed people. They need to change. Otherwise, they're going to get hurt all their life. இப்படிப்பட்ட மக்கள் மாறாவிட்டால் அவர்கள் காயப்படுவார்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று சொல்லியிருக்கிறார். சத்தியம் உங்களுக்கு பேசப்பட்டால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, கோவப்படாதீங்க. Do not react. இன்னொரு காரியம் பிராக்டிக்கலா சொல்றேன். முதலாவது, நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. சூழ்நிலைகளோ மக்களோ உங்களுக்கு எப்பயுமே எதிரியா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிடாதீங்க. நாட் நெசசரி. God uses people as instruments to bring changes in you. ஆண்டவர் என்ன பேசுகிறார் இந்த சூழ்நிலையில, ஆண்டவர் என்ன எனக்கு அனுமதிக்கிறார், அவருடைய ஆளுகை இருக்கிறது, இந்த சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், நான் என்ன கற்றுக்கொள்ளணும். உடனே மக்கள் மேல கோவப்பட்டுறாதீங்க, வில்லனா நினைக்காதீங்க எல்லாரையும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களை யாரும் கோவப்படுத்த முடியாது, தெரியுமா? You choose to get angry. Take responsibility for yourself. என்ன கோபப்படுத்திட்டாங்க, ஐயா, உனக்கு கோபங்கிற ஒரு அந்த பிரச்சனை உள்ள இருக்குது. அவன் அது உள்ள இருக்குங்கிறத உனக்கு காட்டுறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரு, அவ்வளவுதான். உனக்கு கோபங்கிற பிரச்சனை இருக்குது. You deal with your anger. Don't blame people for making you angry. நீங்கள் கோபப்படாமல் இருக்க முடியும். Understand that first. You choose to get angry. Take responsibility for yourself. மூன்றாவது practical advice. Do not continue the argument if it is escalating rather than moving to a solution. ஒரு விவாதம் பரிகாரத்துக்கு நேராக போகாமல் அது முத்திக்கொண்டே போனால் நீங்கள் அந்த விவாதத்தை தொடர வேண்டாம். விவாதம் முத்தும் போது அதை அப்படியே விட்டுவிட்டு தொடரும் என்று சொல்லி அதை இன்னொரு நாளுக்கு வைத்துவிட்டு ஸ்டாப் த கான்வர்சேஷன். ஆமென். இதெல்லாம் practical wisdom. We don't do this, we will be in trouble. Number 4, நாலாவது, do not indulge your mind in angry thoughts of bitter accusation and defensiveness or violence. Learn to control your mind. உங்கள் மனநிலையை சரிப்படுத்துங்கள் வசனத்தின்படி. மைண்ட் ரினியூவல். ஃபீட் யுவர் மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட். நீங்க மைண்ட்ல நடந்த சம்பவத்தை ரிஹர்ஸ் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா?
ஏற்கனவே நடந்த சம்பவத்தை ஒரு முறை யாராவது உங்களை ஏதாவது பேசியிருப்பாங்க. அதை மறுபடியும் மறுபடியும் யார் வந்தாலும் திருப்பி அந்த கதையை சொல்லுவாங்க. They rehearse it in their mind. They rehearse it by speaking to others. They don't forget it. They don't feed their mind with God's word. They feed the mind with the circumstances, the incident that happened. Don't reverse it. Sorry, don't rehearse it. Reverse it. By feeding yourself with the word of God. வசனத்தின் படி உங்களை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. உண்மையான காரணம், அந்த கோபத்தை கொண்டு வந்த காரணம் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள். இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, ஏன் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார், இப்ப இந்த சம்பவம் எனக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டது, ஏன் இப்படி நான் அடிக்கடி காயப்படுகிறேன், இப்படி பல முறை என்னுடைய வாழ்க்கையில காயப்பட்டிருக்கிறேனா, அப்படின்னா காயப்படுகிற சூழ்நிலைகள் எதுவாக இருக்கிறது, நான் ஏன் அப்படி காயப்படுகிறேன், எனக்குள்ள இருக்கிற அடிப்படை உணர்வுகளிலே இருக்கிற கோளாறு, குணாதிசயத்தில் இருக்கிற கோளாறு என்ன, am I not having true identity in Christ? மக்கள் என்ன சொல்றாங்கிறது தான் எனக்கு ஐடென்டிட்டியா, இல்லையே, தேவன் என்னை யாராக வைத்திருக்கிறார், நான் அதிலே திருப்தியாக இருக்கலாமே, இதனால் நான் பாதிக்கப்படாமல் இருக்கலாமே, காரணம் என்ன என்பதை நிதானித்து பாருங்கள். உங்களுடைய வார்த்தையை குறித்து கவனமாக இருங்கள். நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:1. Proverbs 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். A gentle answer turns away wrath, but a harsh word stirs up anger. A gentle answer turns away wrath, but a harsh word stirs up anger. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 10-14. 2 Kings chapter 5 verse 10-14. When Naaman was so angry with the prophet, the servant of Naaman pacified Naaman by gently speaking to him. கோபப்பட்ட அந்த நாகமானை கோபத்தை தனியச் செய்கிற வார்த்தைகளை கூட உள்ள வேலைக்காரன் பேசினான். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். 4 magic words சொல்லுவாங்க to keep your relationships intact. Please, thank you, sorry, excuse me. இந்த 4 வார்த்தைகள் உறவுகளில் அடிக்கடி பயன்படுத்தினால் உறவுகள் சீராக இருக்கும். ஆமென். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை ஆற்றும். 7வது, நம்பர் 7, உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகள் எது? Make a list of the most frequent situations in which your anger is aroused. உங்களுக்கு கோபத்தை அடிக்கடி கொண்டு வருகிற சம்பவங்களை ஞாபகப்படுத்தி அதை எழுதுங்கள். அதை எழுதி இந்த கடந்த ஒரு 4-5 சம்பவங்கள், உங்களை கோபப்படுத்தின சம்பவங்கள், அதை எழுதுங்கள். எழுதிட்டு அடுத்த முறை இந்த சம்பவம் அல்லது இது போன்ற சம்பவம் நடந்தால் என்னுடைய மாறுத்தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எழுதுங்கள். அதை திருப்பி திருப்பி யோசியுங்கள். இன்றைக்கு, நேற்று அல்லது போன செஷன்ல நீங்கள் கேட்ட இந்த பாடத்தின்படி இந்த சூழ்நிலையில நான் எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்க வேண்டும், இந்த கடந்த 5 முறை நான் கோபப்பட்ட சூழ்நிலைகள் இதுதான், இது போன்ற சூழ்நிலைகள் மறுபடியும் வரும் பொழுது நான் எப்படிப்பட்ட மாறுத்தரத்தை கொடுக்க வேண்டும், வாட் சார்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஷுட் ஐ கிவ் என்பதை நீங்கள் முன்பாகவே எழுதி வையுங்கள்.
அதை மறுபடியும் 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 பாருங்கள். ப்ரிப்பேர்டா இருங்க. அடுத்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும். நீங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்து பழகுங்க. See how easily the problem diffuses. எப்படி அந்த பிரச்சனை மலை போல இருந்தாலும் அது அப்படியே மெழுகு போல உருகி போகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். Handle with prayer. Handle with peace in your heart. Amen. Trust God. Be thankful to God. And look to serving people. மக்களுக்கு சேவை. It's not about you. Consider others. எல்லா பிரச்சனைக்கும் உண்மையா காரணம் செல்ஃபிஷ்னஸ் தாங்க. சுயநலம் தான். இந்த சுயநலம்ங்கிறது பல விதத்துல அது ரூபம் எடுக்கும். பல நெகட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸ்ல கொண்டு முடியும். இச்சை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், அது செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். பெருமை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், அகெயின் இட் ஹாஸ் டு டூ வித் செல்ஃப். கோபம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுவும் அந்த சுயம்தான். கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை என்னது? அதுவும் கசப்பு தான். அதாவது அதுவும் செல்ஃப் தான், சுயம்தான். இந்த சுயம் ரொம்ப அதிகமா 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 உங்களை ஆட்கொள்ள அது பிசாசுனுடைய குணமாகவே மாறிவிடுகிறது. இட் பிகம்ஸ் ஆக்சுவலி டிமானிக். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அந்த 19 குணாதிசயங்கள். ஐ திங்க் இதை ஏற்கனவே பார்த்தோம் ஆரம்பத்தில், பட் லெட் அஸ் லுக் அட் இட் அகெயின். மேலும் கடைசி நாட்களில் 2 தீமோத்தேயு 3:1 கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. கொடிய காலங்கள். இந்த வார்த்தை கொடிய காலங்கள் என்ற வார்த்தை மூல பாஷையில பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் 2 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு 8:28, மற்றொன்று 2 தீமோத்தேயு 3:1. இங்க கொடிய காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பிசாசினுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு தெரியுமா, பிசாசு பிடித்தவன் அலைக்கழித்து அவன் பிஹேவியர் இருக்கும் தெரியுமா, அதற்கு ஒப்பாக அங்கே மத்தேயு 8:28 நீங்கள் வாசிக்கலாம். அப்படின்னா கடைசி காலத்துல மக்களுடைய குணாதிசயங்கள், குணங்கள் அந்த மிருகத்தனமாக, அந்த பிசாசுக்கு அடுத்த அந்த ஒரு குணமாக, பிசாசு பிடித்தவன் எப்படி இருப்பானோ அப்படியே நார்மல் பிஹேவியரே மனுஷர்களுடைய பிஹேவியர் வந்துருமா பாருங்க. டிமானிக் பிஹேவியர்ஸ். மனுஷர்கள் தற்பிரியராயும், சி செல்ஃபிஷ்னஸ், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும். பார்த்தீங்களா, தேர் நாட் தேங்க்ஃபுல். பிரிவிலேஜஸ் பிகம்ஸ் ரைட்ஸ். பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும், சுபாவ அன்பில்லாதவர்களாகவும், இணங்காதவர்களாகவும், அவதூறு செய்கிறவர்களாகவும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாகவும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும். இந்த எல்லா குணங்களையும் பாருங்கள். இட் ஆல் ஸ்டெம்ஸ் அவுட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். சுயநலத்தின் அடிப்படையில தான் இது அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கோபப்பட்டதுனாலே மோசே அவனுடைய பிராமிஸை இழந்தான். நீங்க கோபப்பட்டு எதை நீங்கள் இழக்கிறீர்கள்? தெய்வீக சுபாவத்தையும் நீங்கள் இழக்கிறீர்கள். நண்பர்களையும் உறவுகளையும் இழக்கிறீர்கள். An angry man soon will be an isolated man. யாரும் கூட பக்கத்துல வரமாட்டாங்க because of your anger. People won't dare to correct you because even everybody who attempts to correct you, you misunderstand them and you react. நீங்க சிலரை கரெக்ட் பண்ணவே முடியாது தெரியுமா? பிகாஸ் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா they get hurt. இப்படி சொல்லிட்டாரு என்ன பாஸ்டர், இப்படி நினைச்சிட்டாரு என்ன பாஸ்டர், நீ அப்படித்தானப்பா இருக்கிற, உன்னை வேற எப்படிப்பா சொல்றது? இப்ப 2 பிரச்சனையாயிருச்சு. ஏற்கனவே இவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணு, அதை நம்ம கரெக்ட் பண்ண போய் இப்ப பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு 2வது பிரச்சனையாகி, இப்படிப்பட்ட ஆளை நீங்க திருத்தவே முடியாது.
You're not open to correction. You're not open to anybody. You're not open to God. You're not open to the Spirit's working. இது ரொம்ப கஷ்டம் பிரதர். Be open and yield yourself to changes. God will use people to correct you. God will use His word to correct you. God will use circumstances to correct you. எல்லா சூழ்நிலையும் நான் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம், நான் எப்படி இன்னும் இயேசுவை போல மாறலாம் என்பதை always ask. Amen. Hopefully it was helpful. Overcoming pride, overcoming rebellion, overcoming anger ஆகிய 3 காரியங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குணாதிசயத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில்ஸ், டிஃபீட்டிங் த ஜயன்ட்ஸ் வித்தின், உள்ளுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற ராட்சதர்களை மேற்கொள்வதற்கு எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர், கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர், we humble ourselves. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். I want everybody to just examine yourself. We have dealt with 3 subjects so far. In specific terms, பெருமை, முரண்டு பிடிக்கிற தன்மை, கோபம். அப்படியே கொஞ்சம் யோசி, நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? இப்பொழுது யாராவது காயத்தில் இருக்கிறீர்களா? இப்ப நான் பேசுறதே சில காரியம் உங்களுக்கு கோபம் வருது இல்லையா? நான் பேசும் பொழுதே இல்ல, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, அந்த ஒரு ரியாக்ஷன், அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வருது. I can see that. In Jesus' name, Lord, I pray that, Lord, my brother, my sister will yield instead of reacting. ஆண்டவரே, கோபப்படுகிறதற்கு பதிலாக ஆண்டவரே விட்டு கொடுக்க ஆண்டவரே உதவி செய். மனமாற ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவரே, right now Lord, I pray, Spirit of God, would you come and Lord remind and Lord convict and Lord show them clearly where they need to change. மாற வேண்டிய இடத்தை காட்டும் ஆண்டவரே. ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில மாறணுங்கிறத காட்டுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்க போராடுறது உண்டு ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே இந்த சுயம், ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற இந்த மாம்சம், எங்களுக்கு இருக்கிற மனுஷீகம், எங்களுக்கு இருக்கிற அந்த சுயம் என்ற அந்த அப்பா வரட்டு கர்வம், ஈகோ, இதெல்லாம் எங்களை அப்படியே பிடிச்சு கீழே இழுக்குது. ஆண்டவரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வருது. ஆண்டவரே, சுற்றி யாராவது எங்களை வந்து கரெக்ட் பண்ணா கூட நாங்க எல்லாரையுமே வில்லனை போல பார்க்கிறோம். இல்ல, எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்கிறதற்கு ஆட்களை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை தாரும். சுயநலத்திலிருந்து வெளியிலே வர உதவி செய்யும். ஆண்டவரே, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. கோபப்பட தாமதமாய் இரு. மெதுவான பிரதியுத்தரம். இப்படி பல வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எம்ப்ளாய் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Amen. Allow the Holy Spirit to work in you. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலம், ஆவியானவர் மூலம், இப்படிப்பட்ட போதனைகள் மூலம் உங்களோடு கூட இடைப்படும் பொழுது விட்டு கொடுங்க. எனக்கு இல்ல, வேற யாருக்கோ அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எதுல சரிப்படணுமோ சரிப்படுங்க. May the Lord bless you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you in the next session.